வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு டபுள் கலர் துணி வச்சுட்டு ஃப்ரில் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரில்லையே ஒரு பூ மாதிரி டிசைன் செஞ்சுட்டு நம்ம கழுத்து பாட்டை சுற்றி ஒரு டிசைன் வைக்கிற மாதிரி செய்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து நான் ஜாயின் பண்ணி 2 கலர் துணி எடுத்துருக்கிறேன். இப்போ 2 கலர் துணி எடுத்துட்டு இது வந்து ஒரு 3 இன்ச் அகலத்துக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 துணிட நல்ல பக்கம், இப்போ நீங்கள் என்ன ஃபேப்ரிக் வச்சாலும் அந்த துணிட 2 பகுதியிலையும் நல்ல பக்கம். இப்போ இந்த கீழே உள்ள துணிட இது வெளிப்பக்கம், இது தான் நல்ல பக்கம். அதே மாதிரி இந்த மேலே வைக்கிற துணியில் இது நல்ல பக்கம். இது 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கிறணும். வச்சுட்டு இந்த 2 சைடு இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் ஒரு 1/2 இன்ச் இடைவெளி விட்டு தையல் போட்டுட்டு வரணும். இப்போ 2 பக்கத்துக்கு நான் சுற்றி வர தையல் போட்டுட்டேன். இது 2ஐயும் மூடியாச்சு, தச்சு முடிச்சாச்சு. இந்த உள்ளுக்குள்ள உள்ள துணி நல்ல பக்கத்தை நாங்கள் வெளியே கொண்டு வரணும். அப்போ இந்த பின்னை வந்து உள்ளுக்கு ஒரு மேலே வந்து நாங்கள் பின்னை மாட்டிட்டு இந்த பின்னை வந்து இப்படி உள்ளுக்கு திருப்பி விட்டுறணும். இந்த துணியை உள்ளுக்கு போட்டோம்னா இது மடிஞ்சு வெளியே வந்துடும். இப்போ நாங்கள் பாருங்கள் இப்படியே அந்த பின்னை வந்து கையாலேயே மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். இதை போட்டுட்டு இதை இப்படியே நாங்கள் இழுத்தோன்னு சொன்னால் அந்த உள்பக்கம் வந்து வெளியால் திரும்பி வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த பின்னை எடுத்துருவோம். இப்போ நாங்கள் திருப்பி இந்த பக்கம் எடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிளேன் பக்கம் டிசைன் வேணும்னா பிளேன் பக்கம் வச்சு செய்யணும். இல்லை பூ பக்கம் டிசைன் போட்டதில் தான் மேலேருந்து செய்கிறோன்னு சொன்னால் இந்த மாதிரி செய்யணும். இல்லை 2மே ஒரே கலர் துணி வச்சு செஞ்சாலும் அழகாக தான் இருக்கும். இப்போ நான் இதில் வந்து அப்படியே ஃப்ளீட் வச்சுட்டு வரணும். அது எப்படி வைக்கிறதுன்னு சொன்னால் முதல்ல ஸ்டார்டிங்கில் இப்படி வெளிப்பக்கம் தூக்கி வைக்கணும். ஒரு ஃப்ளீட்டை இப்படி வெளியே தூக்கி வைக்கணும். அடுத்த ஃப்ளீட்டை வந்து இப்படி உள் பக்கத்துக்கு தூக்கணும். அதே மாதிரி அடுத்ததை இப்படி வெளிப்பக்கம், அடுத்தது இப்படி உள்பக்கம், இப்படி வரிசையாக நாங்கள் ஃப்ளீட் 2 பக்கம் மேலே வந்து அப்படியே தையல் போட்டுட்டு வரணும். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்படி நாங்கள் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து எப்படி பூ மாதிரி செய்கிறோன்னு சொன்னால், இந்த இருக்குது, இந்த எண்டு இருக்குது, இந்த கீழ்ப்பகுதியில் ஒரு பாட்டையும், இந்த மேல் பகுதி இருக்குது, இந்த மேல் பகுதியில் ஒரு பாட்டையும் எடுத்து இப்படி நாங்கள் இது 2ஐயும் இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்படி
இப்படி பிடிச்சிட்டு இதில் ஒரு தையல் போட்டுறணும். தையல் போட்டுட்டு ஒரு முத்து மாதிரி வச்சு ஒரு பாசியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பூ மாதிரி ஏதோ இது மேலால் தைச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் தைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி நான் கோல்ட் கலர் சின்ன பாசி எடுத்துருக்கிறேன். இந்த முத்தை எடுத்துட்டு இதை வந்து தைக்கணும். இது வந்து எண்டில் போயிடும், எங்களுக்கு தையலில் போயிடும். இப்போ இந்த இருக்குது இந்த பாட்டை ஒரு இதில் வந்து முதல்ல இந்த பாட்டில் வந்து நாங்கள் ஊசி எப்படி போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு மேலே இருக்குது இந்த விளிம்பு, இந்த பாட்டை வந்து இப்படி எடுத்துக்கிறணும். எடுத்த சரிக்கு இது இப்படி வந்துடும். இது ரெண்டும் வந்தோடனே இதில் இன்னொரு தையல் ஒன்று பிரியாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் வந்து ஒரு பாசி எடுத்துப்பேன். இந்த இது முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பாட்டு செஞ்சாச்சு. அடுத்தது ஊசி நூலை வெளியே எடுத்துட்டு திரும்ப இந்த எண்டில் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி இப்படி ஒரு பெரிய பூ மாதிரி செஞ்சாச்சு. இது மாதிரி இன்னும் நீட்டத்துக்கு செஞ்சுட்டு நாங்கள் கழுத்தை சுற்றி ஒரு டிசைன் மாதிரி இப்படி ஒரு ஃப்ரில்ல வச்சிடலாம். இது ஒரு டிசைன். இப்போ பிளேன் துணியில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து பிளேன் துணியில் நான் இப்படி சதுரமாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை சைடை வந்து நான் பொருத்திட்டு வரேன். தையல் போ இப்போ இந்த உள்பாட்டை திருப்பி எடுக்கிறதுக்கு இந்த நாங்கள் பின்ன இதில் போட்டுட்டு பின்ன எடுத்துட்டோம். திருப்பி எடுத்துட்டு இதை நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கிறணும். இதை எடுத்துட்டு இதை லெவல் பண்ணிக்கிறங்க. இப்போ இதில் வந்து ஒரு பக்கம் வெளியே ஃபிளீட்டும் ஒரு பக்கம் உள் பக்கமும் இப்படி மேலே வந்து இப்படி வரணும் சதுரமாக. அதே மாதிரி இதுலேயும் ஒரு உள் பக்கமும் அடுத்தது ஒரு வெளிப்பக்கமும் இப்படி சதுரமாக வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரே மாதிரி வந்துடும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ இதை நாங்கள் தைச்சி எடுத்துட்டோம். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரில்லாகவும் இதை வச்சுக்கிறதா, இல்லைன்னு சொல்லிட்டா நான் முதல்ல செஞ்ச மாதிரியே இந்த 2 பக்கமும் இப்படி தூக்கி இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு இதில் வந்து ஒரு முத்து பிடிச்சிடணும். நான் இதை இப்படி பிடிச்சி மேல் பகுதியில் ஊசியை பாருங்க. இதே மாதிரி சின்ன பிளேன் துணியில் இப்போ ஒரு வளைவாக நான் வந்து ஒரு இது மாதிரி ஃப்ரில் மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு பூ டிசைன் மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ இது வந்து சும்மா முத்து அந்த பீட்ஸ் வந்து பிடிச்சிருக்கிறேன் சுற்றி வர. இதே மாதிரி இது மாதிரி நாங்கள் நல்ல தேவையான அளவு ஃபுல்லாக செஞ்சுட்டு சின்ன பிள்ளைகள்ட்ட ஃப்ராக் தைக்கிற நேரம் நெக் பாயிண்ட்டை சுற்றி இப்படி வச்சா அழகாக இருக்கும் சின்னதுகளுக்கு. அதுதான் இப்படி தான் செய்கிறது. இது வந்து நான் இது ஒரு துணியில் செஞ்சுருக்கேன், இந்த 2 துணியில் செஞ்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி இந்த பூ நீங்கள் செய்யணும்னு நினச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.